ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்ல பார்த்தா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு பையனை இன்டர்வியூ எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபேமஸான ஆக்டர். இப்போ இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவனை கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சார், இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பர்சனல் லைஃப் பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கப்புறம் சினிமால நடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, ஒரே ஒரு பதில் மட்டும்தான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இதை கேட்ட உடனே ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, யார் அந்த பொண்ணா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்போ ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட பொண்டாட்டி. இப்ப இவ இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ரொம்பவே பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க ஹீரோக்கு கல்யாணம் ஆனதை நினைச்சு. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் வரா. இவளுமே ஒரு ஆக்டர் தான். இப்ப அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு கிட்ட ஒரு மேனேஜர் பொண்ணு ஓடி வந்து என்ன சொல்றனா, குவான் சாரோட பொண்டாட்டி நீங்க தானே, உண்மையை சொல்லுங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் ஏதோ இருக்குன்னு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இதுதான் சாக்கு, நம்மளும் மரியாதை கிடைக்குதுன்னு ஒத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு இவ்வளோ ஆமான்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் அவளுக்கு மரியாதை கொடுத்து அவகிட்ட போய் வளைஞ்சு வளைஞ்சு பேச ஆரம்பிக்க, இவ திருந்தவே மாட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட சித்திக்கு பிறந்த பொண்ணுதான் அவ. இப்ப இவ அவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நேரா ஹீரோயின் கிட்ட தான் வரா. எனக்கா, நான் எங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ எந்த ஒரு உருப்படியான விஷயமும் பண்ணதில்ல போல, இன்னும் சின்ன ரிப்போர்ட்டராகவே வேலை பார்த்துட்டு இருக்க. ஆனா என்ன பத்தியா, ஃபேமஸான ஆக்டரோட பொண்டாட்டி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரோட பொண்டாட்டியா, அந்த விஷயத்த அவரே உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவங்க தான் பொண்டாட்டின்ற விஷயத்த இன்னைக்கு தானே நியூஸ்ல சொன்னாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. உருட்டுங்க உருட்டுங்க நல்லா உருட்டுங்கடி அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயின் டேபிள்ல ஒரு சர்டிபிகேட்டை பாக்குறா, கல்யாண சர்டிபிகேட். ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த விஷயத்த பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த சர்டிபிகேட்டை எடுத்து வச்சிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இவ சாதாரண ரிப்போர்ட்டரு. ஷென் மாதிரி பெரிய ஆக்டரையா கல்யாணம் பண்ணிக்க முடியும், யாராவது மிடில் கிளாஸ் பையனை தான் கல்யாணம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் யாரை கல்யாணம் பண்ணிருக்கேன்றது உங்களுக்கு முக்கியமே இல்லை, உங்க ரெண்டு பேரோட வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த மேனேஜர் பொண்ணை பாத்தீங்கன்னா உன் புருஷனை நாங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்டை புடுங்கிடுறா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சர்டிபிகேட்டை ஓபன் பண்ணி பார்க்கலான்னு போக ஹீரோயின் அந்த சர்டிபிகேட்டை புடுங்கிட்டு, நான் யாரை கல்யாணம் பண்ணிருக்கேன்றது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், என் லைஃப்ல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அவளோட புருஷன் ஏழையா தான் இருப்பான், அதுவும் அசிங்கமா தான் இருப்பான், அதனாலதான் இவ போட்டோவே காட்ட மாட்டேங்கிறா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட தங்கச்சிக்காரி என்ன சொல்றனா, அக்கா எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, எனக்காக ஒரே ஒரு கப் காஃபி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நான் இங்க ரிப்போர்ட்டரா வேலை பார்க்குறேன், உனக்கு காஃபி கொடுக்கறதுக்காக வேலைக்கு வரல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. மேடத்துக்கிட்ட எப்படி பேசுறா பாருங்க, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான காஃபியா அவ தான் வாங்கிட்டு வருவா, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அவளுக்கு டேபிள்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஆக ஓகோன்னு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. எதுக்காக அவ்வளவு லேட்டா வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்க. அவளை பாத்தீங்கன்னா கோவமாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, இந்த பக்கம் ஹீரோயின் வாங்கிட்டு வந்த காஃபியை குடிச்சிட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு ஹீரோதா கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, பொண்டாட்டி எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வா, இன்னைக்கு நமக்கு வெட்டிங் நைட், அந்த விஷயத்த நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே ஒரே சைலண்டா இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோ அந்த பக்கம் குளிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோ உண்மையாவே குளிச்சுட்டு தான் இருக்கானா அப்படின்னு கதவுல காதை வச்சு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு டோரை ஓபன் பண்ணிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிக்கிற மாதிரியாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, கல்யாணம் பண்ணும்போது இவரை பார்த்தேன், அதுக்கடுத்து இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பொண்டாட்டி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இல்லங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல ஒரு பார்சல் இருக்கு. என்ன பார்சல் இது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாது, உனக்கு தான் ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயினோட போனுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறா. ஏய் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், உனக்காக தான் இந்த பார்சல் உன் வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அந்த பார்சல் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அதுல அரைக்கிற ட்ரெஸ் தான் இருக்கு. ஐயோ அதை பார்க்காதீங்க கொடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட இரு பொண்டாட்டி பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அதை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ப்ளீஸ்ங்க அதை பார்க்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாறி மாறி அதை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி ட்ரை பண்ணும்போது ஹீரோயினோட கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேல ரெண்டு பேரும் பெட்ல விழுந்துடுறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி ஆகிற. சாரிங்க வேணும்னு பண்ணல, எதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றானா, நீங்க இங்கே படுங்க நான் போய் சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, இப்ப ஹீரோயினை பிடிச்சு, நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம ரெண்டு பேரும் லீகலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எதுக்காக தள்ளி படுக்கணும் அப்படின்னு சொல்லி
அவளை கிஸ் பண்ணிட்டு நைட்டு 2 பேரும் ஒண்ணாவே ஸ்டே பண்றாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா படுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. இப்ப அந்த கால் எடுத்து ஹீரோ தான் பேசிட்டு இருக்கான். ஏய் உன்னோட ஃபர்ஸ்ட் நைட்லாம் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லி அவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்ன பேசுறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ பிரதர் நீங்களா, சரி சரி எது தெரியாம கேட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவ போனை வைக்க. இப்ப அந்த பக்கம் ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு ஹீரோனை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு என்ன கேக்குறானா, நேத்து நைட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கம்முன்னு போனை வைடி நான் ஆபீஸ்க்கு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்றானா, நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் ஒன்னு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்க கண்ணில் சிக்கிறாது அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க அவங்க கண்ணில் மாட்டாம நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதுவும் இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்ககிட்ட அதே கேள்வியை கேட்கிறேன், நான் கேட்ட உடனே நீ எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு காரணம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இப்ப இவ என்ன சொல்றனா, எனக்கு கொஞ்சம் பண தேவை இருந்தது அதனாலதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, என்னோட குழந்தைய நீ பெத்து தரணும் அதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சோ நம்ம 2 பேரும் நம்மளோட தேவைக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கோமா, இதுவும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவங்க பேசுறத ஹீரோ வீட்டோட மேனேஜர் கேட்டுட்டு, என்ன மாதிரியான கல்யாணம் இவங்க 2 பேரோடது, கொஞ்சம் வித்தியாசமான கப்பலா இருக்காங்க அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு ஹீரோனோட தங்கச்சிக்காரையை தான் காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு ஷூட்டிங்ல உட்காந்துட்டு இருக்க. அவளுக்கு இந்த மேனேஜர் பொண்ணு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, மேடம் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, அந்த குட்டிச்சத்தா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி நான் செய்யறேன், அதுக்கான எல்லா வேலையும் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு லாயலா இருங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எடிட்டர் தான் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு எத்தனை தடவை நான் கால் பண்றது, இதுக்காக என்னோட போனை எடுக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட போனை பாக்குறா. பார்த்தா அது ஹீரோட போனு. 2 பேரும் போனை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, மன்னிச்சிருங்க என்னோட போன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ப்ராப்ளம், இப்ப கால் பண்றேன் பாரு அப்படின்னு இவர் கால் பண்ணா ஹீரோயினோட போனை ரிங்கே ஆகல. என்ன உன்னோட போனை ரிங் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் அந்த போனை ஹீரோ தான் எடுக்கிறான். இப்ப ஹீரோ எடுத்த ஹலோன்னு சொன்ன உடனே இப்ப அந்த போனை வாங்கி டக்குன்னு ஹீரோயின் தான் பேசுறா. என்னங்க நீங்க என்னோட போனை மாத்தி எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது என்னங்களா, என்னோட பொண்டாட்டி சரியா தானே என்கிட்ட பேசுறா, எனக்கு அப்படியே காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவர் வேற நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு போனை வைக்க. இப்பதான் இவங்க எல்லாருக்கும் புரியுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, மன்னிச்சிருங்க எடிட்டர், என்னோட போனை என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, உன் ஹஸ்பண்டோட வாய்ஸ் பாக்குறதுக்கு ஷென்னோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ல, இப்ப அவளை பாத்தீங்கன்னா, ஆமா ஆமா அவரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு அவரோட வாய்ஸ் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு இவ இதை சமாளிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த மேனேஜர் பொண்ணை பாத்தீங்கன்னா, இவ போய் எப்படி சென்னெல்லாம் கல்யாணம் பண்ண முடியும், இவ ஏதாவது லோக்கலான பசங்களை தான் கல்யாணம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்ல, உன் வாய் இருக்க சைஸை விட அதுல இருந்து வர வார்த்தையோட சைஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவளோட முகமே மாறி போயிருது. இப்ப எடிட்டர் என்ன சொல்றாருன்னா, லாஸ்ட் டைம் இங்க ஒரு ஆக்டர் வந்திருந்தாங்களே அவங்க உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்கள சமாதானப்படுத்தி ஆடுக்கு நீ தான் ரெடி பண்ணணும், அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் அவங்க தான் நடிக்க போறாங்க, அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா, என்னோட போனை பத்திரமா வச்சுக்கோங்க வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட தங்கச்சியை பாக்குறதுக்காக தான் போறா. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஹீரோயினோட அம்மா இறந்ததுல இருந்து இவ தனியா தான் வளர்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட தங்கச்சியை சமாதானப்படுத்தலான்னு போயிட்டு இருக்க. இவ எங்க போறான்னு தெரியல அப்படின்னு பின்னாடி இந்த மேனேஜரும் போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போறா. இப்ப அங்க போன உடனே அந்த இடத்துல இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இப்ப வந்து என்ன சொல்றானா, என்னடி என்கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தியா, தாராளமா கேளு உன்னை மன்னிச்சு விட்டுறேன், ஏன்னா உனக்கு இப்போதைக்கு யாரும் இல்ல, இருந்த ஒரே ஒரு அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா இறந்து போனது உண்மைதான், ஆனா அவங்களோட இடத்துக்கு மிஸ்ட்ரஸ் ஆன உங்க அம்மா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம என் அம்மா பத்தி பேசாத அப்படின்னு அவ சொல்ல, நீ அம்மா பத்தி பேசலாம் நான் அம்மாவை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு இவளுங்க 2 பேரும் ஆரம்பிச்சிடறாளுங்க. இப்ப இந்த மேனேஜர் பொண்ணு என்ன சொல்றானா, நீ சாரி கேட்கறதுக்காக வரலன்னா இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை, நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை சீக்கிரட்டா ரிலீஸ் பண்ணலான்னு வந்தியா, எனக்கு உன் மேல டவுட்டா இருக்கு, எங்க உன் போனை கூட அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் அவளோட போனை தரமாட்டேங்கிறா. பாத்தீங்களா அவ போனை தரமாட்டேங்கிறா, கண்டிப்பா அவளோட போன்ல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் போனை நீ பாக்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, ஏண்டி உன்னோட புருஷன் கேவலமா இருப்பா அப்படின்ற விஷயம் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருன்னு நீ ரொம்ப பயப்படுறியா அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க.
இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃபோன புடுங்கி பாக்குறா. அதுல பாத்தா ஹீரோயினோட ஃபோட்டோஸ் தான் நெறைய இருக்கு. என்ன இவளோட ஃபோட்டோஸாவே இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்க. இப்ப அந்த ஃபோன மறுபடியும் ஹீரோயின் புடுங்கிட்டு, என்னோட ஃபோன் அப்படின்றது என்னோட பெர்சனல் விஷயம். அத பாக்குறதுக்கு உங்க யாருக்குமே உரிமை கிடையாது. இன்னொரு தடவ இப்படி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, இப்ப அவ என்ன யோசிக்கிறானா, எதுக்காக என்னோட ஃபோன்ல என்னோட ஃபோட்டோஸா இருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த மேனேஜர் பொண்ணு என்ன கேக்குறானா, "நீ எதுக்காக வந்த? உண்மைய சொல்றி. ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஷாட் எடுத்து அதெல்லாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணலான்னு வந்தியா? அதனால உனக்கு நெறைய பெனிஃபிட் கிடைக்கும் தானே இந்த இடத்துக்கு வந்திருக்க. அப்படி மட்டும் நீ பண்ணனா, கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மென்ட் உனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவள புடிச்சு வெளிய தள்ளு, இவகிட்டலாம் என்ன பேச்சு அப்படின்னு தங்கச்சிக்காரி சொல்ல, அவள பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு வெளிய தள்ளிட்டு இருக்கா. "இந்த இடத்த விட்டு வெளிய போடி" அப்படின்னு. இவளுங்க 2 பேரும் இப்படி ஹீரோயின புடிச்சு தள்ளிட்டு இருக்க, ஹீரோயின் அந்த இடத்துல ஹீரோவ பாக்குறா. இவரும் இங்க தான் இருக்காரா? இவர்கிட்ட போன கொடுத்து மாத்திர வேண்டியதுதான். ஆனா எப்படி இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது அப்படின்னு வச்சுட்டு, நானும் இந்த டிராமால நடிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி வேஷம் போட்டு நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துல லீட் ரோல்ல நடிக்கிறது இவதான். இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா ஷூட்டிங்ல நடிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவ அங்க நிக்கிற வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, உண்மையை சொல்லுங்க, தப்பு பண்ணது யாரு? உண்மையை சொல்லிட்டா கண்டிப்பா உங்களை விட்டுருவேன், இல்லைன்னா எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹிரனை அடிக்கிற மாதிரி போக, ஏய் என்ன நீ அடிக்க வர அப்படின்னு சொல்லி இவ கேட்க, டைரக்டர் சார் லாஸ்ட் டைம் அடிக்கிற சீன் இருக்குல்ல, அதை நான் மறுபடியும் பண்ணிக்கிறேன் இவ்வளவு வச்சு அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த மேனேஜர் பொண்ணு போய் டைரக்டர் கிட்ட என்ன சொல்றானா, அந்த பொண்ணு ஷென்னோட பொண்டாட்டி, அவ சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சார் இந்த கம்பெனியோட இன்வெஸ்டரே ஷென்னு தான், அவரோட பொண்டாட்டினா அவங்க ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு இவங்க எல்லாரும் தங்கச்சிக்காரிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டேக்ல ஹீரோயினை அறையிற மாதிரி போக, ஹீரோயின் தடுத்துடுறா. நீ எல்லாம் என்ன அறியறதுக்கு தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னையே நீ தடுக்கிறியா, எல்லாரும் வந்து இவளை புடிங்க அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள ஆளுங்க எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சிட, இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு ஒரு பாடா படுத்திட்டு இருக்கா. இவ இப்படி படுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நாங்க இங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், வெறும் சாதாரண ஷூட்டிங் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாதாரண ஷூட்டிங்கா? ஸ்கிரிப்டில் இல்லாத டைலாக்லாம் சொல்லி என்னை அறியறதுக்கு நீ பிளான் பண்ணிட்டு இருக்க, இது சாதாரண விஷயமா? என் கணத்துல அடிபட்டதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உன் கணத்துல இந்த பொண்ணு தான் அரைஞ்சாலா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்போ நீ அவளோட கணத்துல அரையணும், அது இங்கே உள்ள எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஒரே அசிங்கமா போகுது. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் கணத்துல ஓங்கி ஒரு அறையை போட்டுட்டு, இப்போதான் உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியுது, போக போக பாரு உனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பயங்கர அசிங்கமாயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அந்த மேனேஜர் பொண்ணு என்ன கேட்குறானா, அவர் உங்களோட புருஷன் தானே, உங்களை கூட்டிட்டு போகாம அந்த பொண்ணு அங்கேருந்து கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்ல, எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி நாங்கள் வெளியே யார்கிட்டே சொல்றதா இல்லை, ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா எங்களை பத்தி ஏதாவது எழுதி வச்சிருவாங்க, அதனால தான் அவர் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்ல, நீங்க உண்மையா சொல்றீங்க அப்படின்னு இவளுக்கு ஒரே டவுட் ஆயிட்டு இருக்கு இவன் மேல. இவளும் பார்த்தீங்கன்னா, ஆமா நான் சொல்றது உண்மைதான், ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி இவ ஏதோ சமாளிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு வந்து கேரவன்ல உட்கார வச்சு அவளோட கணத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இவ அரைஞ்சதுல அவ கணத்துல லைட்டா கீரல் விழுந்திருக்கும். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க, என்னாலதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்க நீ, நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலனா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை புள்ளி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஏதாவது ஐடியா பண்ணிருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்க. சிவபூஜையில கரடி மாதிரி வந்துட்டான் பாரு அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினுக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொன்னானா, ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது, உன்னோட புருஷனை என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்ட மாட்டியா, நீ நானும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ கேட்ட. சாரிடி எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, இப்போதைக்கு உங்ககிட்ட அந்த மேட்டரை பத்தி என்னால பேச முடியாது, நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த போனை பிடிங்கி, நான் உங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான், என்னோட பேரு ஷென், ஃபேமஸான ஆக்டர் அப்படின்னு சொல்ல, அவ ஷாக்ல கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படி கத்திட்டு இருக்க ஹீரோ ஷாக் ஆக, இவ்வளவு பாத்தீங்கன்னா போனை பிடிங்கிட்டு, சாரிங்க என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வீட்டில் வேலை பார்க்குற மேனேஜர் என்ன சொல்றானா, சமைக்கிற லேடி லீவ் போட்டாங்க, எமர்ஜென்சி லீவ், ஸோ நைட்டு ஏதாவது சாப்பாடு வேணா சொல்லுங்க நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானே உங்களுக்காக சமைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றா. உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன், ட்ரை பண்ணி தான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டு அங்கே உள்ள பொருள்லாம் எடுத்து சமைக்கலான்னு பார்க்க, அதில் ஒரு பொருள் பார்த்தா ரொம்ப உயரமாக இருக்குது. இப்போ இவ அதை எடுக்கலாம் அப்படின்னு எக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து அந்த பொருளை எடுத்து கொடுக்குறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு கிச்சன்லேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னங்க தண்ணி கொதிக்குது, சீக்கிரமாக போய் நான் நூடுல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
அதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போயிடுறான். பார்த்தா நைட்டு 2 பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அவளை சுற்றி நிறைய பிரஸ்காரங்க இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் நீங்கள் தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோ வீட்டோட மேனேஜரும் வந்துடுறான். உங்களெல்லாம் யாரும் உள்ள விட்டது, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் அவரோட கையை பிடிச்சிட்டு, சார் நான் ஃபோட்டோ எடுக்க தான் வந்து என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே ஓகே மன்னிச்சு விட்டுறேன் கிளம்பு அப்படின்னு சொல்ல, இதுதான் சாக்குன்னு அவன் அந்த இடத்த விட்டு ஓடியாந்துடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு வந்தவொன்னே அவளோட ஃப்ரெண்டுக்காக ஒரு கேண்டி வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அந்த கேண்டியை பார்த்தவொன்னே அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, இந்த கேண்டி ரொம்ப காஸ்ட்லியானதாச்சே, இது எனக்காகவா வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்ல, ஆமா என்னோட ஹஸ்பண்ட் தான் இதை வாங்கி கொடுத்தாரு, நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த மேனேஜர் பொண்ணு அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவகிட்ட எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான கேண்டி வாங்க காசு வந்துச்சு, உண்மையாவே இவளோட புருஷன் பணக்காரனா அப்படின்னு வச்சுட்டு, இப்போ அவளை பார்த்தீங்கன்னா என்னடி உன்னோட வேலையை முடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னோட வேலையில கரெக்டாக தான் இருக்கேன், நீ உன்னோட வேலையை மட்டும் பார்த்தா சரியா இருக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஹீரோ தான் இவளுக்கு மெசேஜ் பண்றான், உன்னை பிக்கப் பண்றதுக்காக உன்னோட ஆஃபீஸ்க்கு கீழே தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, என்னாச்சு உன்னை பிக்கப் பண்ண உன்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்போ இந்த மேனேஜர் பொண்ணு எல்லார்கிட்ட என்ன சொல்றானா, ஏய் வாங்க நம்ம எல்லாரும் போய் அவளோட ஹஸ்பண்டை பார்க்கலாம், அவளோட ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவன்னு நம்ம பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அங்கே அவ கூட வேலை பார்க்குற எல்லாரையும் பார்த்தோன்னே, எல்லாரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட ஹஸ்பண்டை பார்க்கலான்னு தான் வந்தோம், உன்னோட ஹஸ்பண்டு பணக்காரனா ஏழையா அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா, எந்த அளவுக்கு அழகா இருக்கான்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துல பயங்கர காஸ்ட்லியான கார் வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த காரை பார்த்தோன்னா, வா எவ்வளோ காஸ்ட்லியான காரு, கண்டிப்பாக அவளோட புருஷன் இந்த காரில் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த காருக்குள்ளே ஹீரோ தான் இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, ஐயோ அவர் பாட்டுக்கு இறங்கி இறங்கி வந்துட போறாரு அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள ரொம்ப பயத்தோட யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு குட்டி காருமே வருது. இப்போ அந்த காரை பார்த்த உடனே இந்த மேனேஜர் பொண்ணு இவ்வளோ கேவலமா பேச ஆரம்பிக்கிறா. இந்த காரு கண்டிப்பா ஒரு புருஷன் காரா தான் இருக்கணும், இந்த காரோட ரேட்டு பைக்கை விட கம்மி தான், இதுல தானே நீ போக போற அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் பெரிய கார்ல ஏறிக்கிறா. இதை பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. மேனேஜர் என்ன சொல்றானா, கண்டிப்பா இவ தப்பான கார்ல தான் ஏறி இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி தப்பான கார்ல ஏறுவா, அது அவளோட கார் தான் அப்படின்னு சொல்ல, வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் கிட்ட வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ மடியில ஏறிட்டு டக்குன்னு காரை எடுங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட கார் அந்த இடத்த விட்டு வந்துருது. இப்போ ஹீரோயின் இவ்வளவு காஸ்ட்லியான கார்ல போறதை பார்த்தோன்னா அவளை பாத்தீங்கன்னா பயங்கரமா பொறாமப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அட நீங்கள் வேறங்க, என் கூட வேலை பார்க்குற எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியவே வந்து நின்றுட்டாங்க, அதனால தான் நான் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன், சரி சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், எங்கேயும் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இவ்வளோ பார்த்தீங்கன்னா வயிற்றுல கையை வச்சுட்டு, ஒன்றும் இல்லை எனக்கு இந்த இடத்த விட்டு போகணும் போல இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா இவ பீரியட்ஸ் ஆயிட்டா. இப்போ அவ இப்படி சொன்னதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டோன்னே காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ இவளுக்காக ஸ்டொமக் பெயின் டேப்லெட்டும் மற்ற பொருளும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இப்போ அதை பார்த்தவொடனே இவ தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ வீட்டில் உட்காந்து இவ டிவி பார்த்துட்டு இருக்க. டிவியில் ஹீரோவோட ப்ரோக்ராம் தான் ஓடிட்டு இருக்கு. ஹீரோவை பற்றி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் ரொம்பவே ஹானராக பதில் சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் அவள் ஹீரோவை பார்க்குறா. நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், ஆனால் இவர் எதுக்காக என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அவரோட மனசில் உண்மையாகவே நான் இருக்கேனா அப்படின்னு இவளோட மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட ஃபோனுக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் கால் பண்ணுறா. அவளோட நம்பரை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த காலை அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த விஷயத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஷென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஷென்னோட பொண்டாட்டி பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ நீங்கள் தான் ஷென்னோட பொண்டாட்டியா, சாரிங்க சாரி கிட்ட பேசலான்னு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு அப்படின்னு இவ சொல்கிறா. இப்போ இந்த தங்கச்சிக்காரியை பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வேலை பார்க்குற பொண்ணு உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவளை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட ஹஸ்பண்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும், என்னோட ஹஸ்பண்ட் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, என்னை பற்றி உங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படின்னு இவ கேட்க, நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஒரே அசிங்கமாக போகுது, நீங்கள் உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம்
ஆமா, நானும் என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோம். அதுவும் சீக்ரெட்டா. இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே மேடம், நான் உங்ககிட்ட பேசின விஷயத்துல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேரும் நேர்ல மீட் பண்ணி ஒன் டைம் பேசலாமா அப்படின்னு சொல்ல, தாராளமா பேசலாமே. நாளைக்கு காலையில இந்த காஃபி ஷாப்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வைக்க, இவ பேசுற எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுடுறான். இப்ப இவ ஹீரோவை பார்த்தவொன்னே நான் வேணும் நம்மளோட கால் அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ பேசுனதை நினைச்சு சிரிப்பா தான் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த ஒன் டைம் தான் இதை தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, வேணா தண்டனை வேணாலும் கொடுத்துக்கோங்க, அடுத்த தடவை தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து இவ பக்கத்துல உட்காந்துக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ற மாதிரி போக, இவளுக்கு ஹீரோ இன்டர்வியூல சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. ஹீரோ இன்டர்வியூல என்ன சொல்லிருப்பானா, நான் ரொம்ப வருஷமா என்னோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிஸ் பண்ண வரும்போது இவ தள்ளி போயிட்டு இருக்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லைங்க, லைட்டா டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, என்னாச்சு இவளுக்கு, ஏனை விட்டு தள்ளி போறா அப்படின்னு ஹீரோ ரொம்பவே கன்ஃபியூஷனா பார்த்துட்டு இருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் சொன்ன காஃபி ஷாப்ல இந்த தங்கச்சிக்காரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்து உட்கார்றா. இப்ப இவளை பார்த்தவனா தங்கச்சிக்காரிய பாத்தீங்கன்னா, உன்னை யாரு இந்த இடத்துக்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, நேத்து நைட்டு நான் தானே உங்ககிட்ட பேசினேன், எல்லாத்தையும் நீ மறந்து போயிட்டியா, நான் தான் இந்த இடத்துக்கு உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நேத்து நைட்டு பேசினது நீயா, அது ஷென்னோட பொண்டாட்டி கிடையாதா, அந்த நைட்ல நீ ஷென்னு கூட என்ன பண்ணிட்டு இருந்த, உனக்கு ஷென்னுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், உண்மையை சொல்றியா அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்பவுமா உனக்கு புரியல, இன்னும் நீ எத்தனை நாள் தான் ஊருக்குள்ள உள்ளவங்கள ஏமாத்திட்டு இருக்க போறேன்னு தெரியல, ஷென்னோட பொண்டாட்டின்னு உண்மை தெரியும் போது உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, வாய மூடு, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்ல, போக முடியாது, நான் இங்கதான் உட்காருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோபத்தோட அந்த இடத்த விட்டு போக, இவ பேசுற எல்லாத்தையுமே ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இப்ப இல்லாட்டியும் ஃபியூச்சர்ல இதை என்னால ஹெட்லைன்லயே போட முடியுமே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட அவனோட ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, டே என்னோட பொண்டாட்டி கொஞ்ச நாளா ரொம்ப அப்செட்டா இருக்கா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, நீயே அவளை சமாதானப்படுத்த ஏதாவது ஐடியா யோசிட அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கேன், பர்சனல் இன்டர்வியூ என் பொண்டாட்டியே எடுத்தா நல்லா இருக்கும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பாரு அப்படின்னு சொல்ல, இப்பவே ஹீரோயினோட கம்பெனிக்கு கால் பண்ணி, நான் என்னோட ஃப்ரெண்டு பேசுறேன், அவன் உங்க கம்பெனிக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு நினைக்கிறான், அதுக்காக அவனோட பொண்டாட்டியை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு இவன் போனை வச்சிடறான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் பொண்ணுக்கிட்ட, ஷென்னோட பொண்டாட்டி யாருன்ற விஷயம் தான் எனக்கு தெரியல, ஆனா சார் இன்டர்வியூக்கு ஓகே சொல்லிட்டாரு, அவரோட பொண்டாட்டி யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நல்லாவே தெரியும் சார், நம்ம குவான் மேடம் தான் உங்களோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, மேடம் நல்லபடியா கவனிச்சுக்க, சார் இன்டர்வியூக்கு ஓகே சொல்லிட்டாரு, மேடம்க்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஐயோ அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதான், இப்பதான் எனக்கு நம்பிக்கையே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளுக்கு நல்ல மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேகமா ஹீரோயின்ட்ட ஓடி போய், அடியை உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து இந்த மேனேஜர் கிட்ட கேட்டா, அவ என்ன சொல்றானா, குவான் மேடம் தான் உன்னை வேலையை விட்டு தூக்க சொன்னாங்க, மேடம் யாருன்னு தெரியும்ல, சென்சாரோட பொண்டாட்டி, அவங்க சொன்னா கண்டிப்பா நான் தூக்கி தான் ஆகணும், நீ வேணா மேடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, மேடம் ரொம்ப நல்ல மனசு சொல்லுவாங்க, உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல, இவளுங்க பண்றதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அவ ஒண்ணு ஷென்னோட பொண்டாட்டி கிடையாது, அவ உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா, நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி பக்கத்துல போயிட்டு, நீ காஃபி ஷாப்ல என்கிட்ட என்னென்ன பேசினியோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, நீ அதை போட்டு காமிச்சாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் என்ன அந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த ரெக்கார்டை போட்டு காட்டுறா. இப்ப அதை கேட்டவுன்னா அங்க உள்ள எல்லாரும் இவளை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. இப்ப இந்த மேனேஜரை பாத்தீங்கன்னா, இப்பதான் எடிட்டர் வந்து, ஷென் சார் கால் பண்ணி சொன்னதான் எங்க கிட்ட சொன்னாரு, அதுக்குள்ள நீ இப்படி ஒரு இதை கொடுத்தா நாங்களா நம்பிடுவோமா, கண்டிப்பா இது ஃபேக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடிபாவி, வேணா இதை கொடுத்து செக் பண்ணி பாத்துக்கங்க, அப்பதான் தெரியும் அவ மண்டையில மசாலா அரைக்கிற விஷயம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதவ நம்பவே மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வேணா இதை செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட ஃப்ரெண்டை நான் நம்புறேன், நான் போய் இதை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதை செக் பண்ணலான்னு போக, இந்த மேனேஜர் பொண்ணு பாத்தீங்கன்னா, ஒழுங்கா அதை குறி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. இவளுங்க இப்படி பண்றதை பார்த்த உடனே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட ஃப்ரெண்டு பிரெக்னெண்டா இருக்கா, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்ல, அந்த மேனேஜர் பொண்ணு அவளோட ஃப்ரெண்டை கீழே தள்ளி விட்டுறா. இதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ஓடி போய் அவளோட
ஃப்ரெண்டை தான் தூக்குறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை தூக்கி சேர்ல உட்கார வச்சுட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, அவ பிரெக்னெண்டா இருக்கான்றத மறந்து அவகிட்ட இப்படி நடந்துக்கிற, நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒழுங்கா நடந்துக்கலன்னா அவளையும் நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு இவ மனசாட்சி இல்லாம சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்கும் கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா அந்த கம்பெனியை விட்டு போடி அப்படின்னு சொல்ல, தாராளமா போறேன், அவளை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவளோட கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்க. அவங்க கம்பெனியோட எடிட்டர் பயங்கரமா மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு ஹீரோக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு, உன்னோட திங்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணி ஆகணும், நீ பாட்டுக்கு ஏதாவது திருடிட்டு போயிட்டேன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது, குறி அப்படின்னு சொல்லி அவளோட பொருளை வாங்க, என் பொருள் மேல டச் பண்ணனா உன கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த பொருள் எல்லாமே கீழே விழுந்துருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளை பார்த்து லைட்டா சிரிக்க, ஹீரோயினுக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்க்க பயங்கர கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ அவளோட பொருட்கள்ல ஒரு போட்டோவை பார்க்குறா. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அவளோட அம்மாவும் ஒன்றா இருந்த ஃபோட்டோ தான். இப்போ அந்த ஃபோட்டோவை இந்த மேனேஜர் பொண்ணு எடுத்து வச்சிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, அந்த ஃபோட்டோவை அவகிட்ட கொடுத்துருங்க, அவகிட்ட இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான், அவங்க அம்மா கடைசியாக விட்டுட்டு போனது அந்த ஃபோட்டோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது ஒண்ணுதான் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த தங்கச்சிக்காரி அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிறா. இப்போ அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு, என்னடி உங்க அம்மா செத்து போறதுக்கு முன்னாடி இதை தான் உனக்கு கொடுத்துட்டு போனாலா, உங்க அம்மாவை சீக்கிரமே எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, ஏன்னா உங்க அம்மா கேவலமான வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் அம்மாவை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்குலாம் அருகதையே கிடையாது, ஏன்னா நீ மிஸ்டர்ஸ்க்கு பிறந்த பொண்ணு தானே அப்படின்னு அவளை பத்தி பேச அவளுக்கு கோவம் வந்துடுது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இது ஒண்ணு தானே இருக்குன்னு சொன்ன, இதை நான் இப்பவே அழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கண்ணு முன்னாடி அந்த போட்டோவை கிழிச்சு போட ஹீரோயினோட மனசே உடஞ்சு போயிருது. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அங்க உள்ள செக்யூரிட்டியை விட்டு இவளை புடிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஒழுங்கா அவளை விடுங்க இல்லைன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா மனசு உடஞ்சு போய் அந்த போட்டோவை எடுத்து வச்சிட்டு இருக்கா. என்னாச்சு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க, எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு போட்டோ தான் எனக்காக கொடுத்துட்டு போனாங்க, அதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவ இப்படி கஷ்டப்படுறத பார்த்த உடனே ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த தங்கச்சிக்காரியை பாத்தீங்கன்னா இவர் இங்க வர்ற விஷயத்த ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் தான் அவரோட பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னாரு, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இந்த போட்டோவை பழையபடி நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி விட்டுட்டு இப்ப அங்க உள்ள எல்லார்கிட்ட என்ன கேக்குறானா, யார் இப்படி பண்ணது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த மேனேஜர் பொண்ணை பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் இவதான் சார், இவளாலதான் இந்த போட்டோ இப்படி கிழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கோவத்துல அந்த தங்கச்சிக்காரிய ஒரு வழியாக்கலான்னு போறா. இப்ப இப்படி பண்றதை பார்த்த உடனே, பாத்தீங்களா அவள, இவ என்ன காரியம் பண்றான்னு உங்க பொண்டாட்டி கிட்ட அப்படின்னு சொல்ல, என்னது என்னோட பொண்டாட்டியா, இவ என்னோட பொண்டாட்டின்னு உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அங்க உள்ள எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, இவ உங்களோட பொண்டாட்டின்னு சொல்லிதான் இங்க உள்ள எல்லாரையும் ஏமாத்தி முட்டாளாக்கிட்டு இருக்கா, இப்ப அது உனக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு அந்த மேனேஜர் பொண்ணை பார்த்து கேட்க, அவளை பாத்தீங்கன்னா, ஏண்டி இத்தனை நாள என்ன ஏமாத்திட்டு இருந்தியா, உண்மையை சொல்லு, அவர் சொல்றதானே உண்மை அப்படின்னு சொல்ல அவளை பாத்தீங்கன்னா அமைதியா நிக்கிறா. இப்ப ஹீரோ அந்த மேனேஜர் பொண்ணை பார்த்து என்ன சொல்றானா, இனிமே நீ இங்கேன்னு இல்லை வேற எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது, உன்னை வேலையை விட்டு தூக்குறான் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு முட்டிக்கால் போட்டு, சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், இவ உங்களோட பொண்டாட்டி நினைச்சுதான் நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அவங்கள மன்னிக்கிற மாதிரியே இல்லை. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இனிமே இவ கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணுங்க, இவ எந்த மூவிலையுமே நடிக்கக்கூடாது, 2 பேரையுமே இந்த கம்பெனி விட்டு வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள செக்யூரிட்டி எல்லாரும் வந்து அவங்க 2 பேரையும் வெளியே கூட்டிட்டு போக எடிட்டர் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த எடிட்டர் ஹீரோ கிட்ட வந்து, அந்த பொண்ணு உங்களோட பொண்டாட்டி இல்லைனா உங்களோட பொண்டாட்டி யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்டாட்டி யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ண பார்க்காதீங்க, கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், என் பொண்டாட்டி யாருன்றது இப்போ முக்கியம் கிடையாது, நீங்கள் ஒரு நல்ல எடிட்டராக நடந்துக்கல, திறமை இருக்கிறவங்கள விட்டுட்டு காசுக்காக வேலை பார்த்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறது அப்படின்றத இவளுக்கு கீழே நின்று வேலை பார்த்து கத்துக்கங்க, இனிமே உங்களோட எடிட்டர் போஸ்ட் இவளுக்கு போயிடும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அமைதியா இருக்கா. இப்ப அவரை பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, இவளை எப்படி எடிட்டரா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்தாங்க இந்த புக்கை பார்த்து எப்படி இருக்கிறதுன்னு கத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவரை கீழே உள்ள போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறான் ஹீரோ. இப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, எடிட்டர் இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயினுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏய் ஷென் சார் அவரோட பொண்டாட்டியை பார்க்க வரேன்னு போய் சொல்லிட்டு யாருக்கு தெரியாம கம்பெனி எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்காரு பாத்தி அப்படின்னு சொல்ல, நீ கரெக்டா சொன்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பார்க்க தான் போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கான். இதனாலதான் நீ 2 நாளா அப்செட்டா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதனாலலாம் இல்லைங்க, அதுக்கு வேற காரணம் இருக்கு, இன்னைக்கு பண்ண உதவிக்காக ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எந்த பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு, முடிஞ்ச வரைக்கும் நான் சால்வ் பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லி
ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருக்க இப்போ ஹீரோ இவ்வளோ கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வரான். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வரா. ஏன் இன்டர்வியூக்கு ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு வர இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தவொன்னே சார் இன்டர்வியூக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ ஹீரோ போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏண்டி உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் வா இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ஹீரோவை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்போ வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறான்னா என்னோட அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க வெளியே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க, நைட்டு உன் கூட டின்னர் சாப்பிட வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு இவ கேட்க அதெல்லாம் எதுவும் வேணாம் அவங்கள மீட் பண்ண வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ சொன்ன இடத்துக்கு தான் வரான். இப்போ இந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்க நிறைய பேர் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு ஆன்டி தான் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஆன்டிக்கு அதுக்கு மேல லாஸ் ஆகுற மாதிரி இருக்க ஹீரோயின் அவங்க ஜெயிக்கிறதுக்கு கேம்ல ஹெல்ப் பண்றா. இப்போ அந்த ஆன்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூமா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ ஹீரோயின் நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் ஆன்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க அவங்களோட ஃபோனை ஆன்டி பார்க்குறாங்க. இப்போ அதில் ஹீரோவோட ஃபோட்டோவை பார்த்தவொன்னே நம்ம பையனுக்கு இந்த பொண்ணு ஃபேனாக இருப்பாளோ ஒன்றுமே புரியலையே, ஏமா நீ இந்த பையனோட ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இல்லை ஆன்ட்டி எனக்கு இவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறா. நீங்கள் எதுக்காக இதை கேட்டீங்க அப்படின்னு சொல்ல நான் அந்த பையனோட பக்கத்து வீட்டுக்கார லேடி அப்படின்னு இவங்க சொல்ல எனது பக்கத்து வீட்டுக்காரங்களா நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு வச்சுட்டு ஓகே ஆன்ட்டி நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா அதுக்குள்ளே கிளம்ப பார்க்குற இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல எனக்கு தான் பிடிக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ பேசுகிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கமா உன்னோட ஃபோன் நம்பர் தெரியா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவளோட ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வர இவங்களுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹீரோ கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களா ஏண்டா நீ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கியோ அந்த பொண்ணு கண்டிப்பாக பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கணும், ஏன்னா அவளுக்கும் பேக்ரவுண்ட் எதுவும் இல்லைன்னு சொல்கிற உன்ன மாதிரி ஒரு பெரிய பணக்காரை கிடைச்ச உடனே அவளும் பல்ல இழிச்சிக்கிட்டு வந்துட்டா, அவளாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, அவளை உடனே டைவர்ஸ் பண்ணு. இன்னைக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல மனசுக்காரியாக இருந்தா அவள் தான் உனக்கு பொண்டாட்டியாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா டைவர்ஸ்லாம் என்னால் பண்ண முடியாது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எல்லாம் என்னடா புள்ள என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற, என் மூஞ்சிலே முழிக்காத போய் தலை அப்படின்னு சொல்ல நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் அவங்க அம்மாவுக்கு ஹீரோவை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இப்போ அந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் இருந்து கீழே நடந்து வந்துட்டு இருக்க அந்த வீட்டில் வேலை பார்க்குற ரெண்டு பேர் இவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சாரோட அம்மாவுக்கு மேடத்தை சுத்தமாக பிடிக்கல, கண்டிப்பாக அவங்க அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு பார்க்க பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோனை பற்றி பேசிகிட்டு இருக்க. நீங்கள் ரெண்டு பேரும் வேலையை விட்டுட்டு இந்த வேலையை தான் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் பேசினதை நீங்கள் கேட்டுட்டீங்களா, கேட்டாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் அந்த வீட்டை விட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு இவங்க மேலே கோவமாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி தான் கால் பண்ணுறாங்க. ஆன்ட்டி கால் பண்ணி ஏமா நீ என்னோட பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுன்னு சொன்னல, நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், நீ எந்த வீடுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொல்ல இதோ வர ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வைக்கிறா. இப்போ வந்த வேலைக்காரங்க கிட்ட வந்து அங்கே உள்ள பாலத்துக்கு கீழே ஊற்ற அவங்களுக்கு கோவமாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இதையும் க்ளீன் பண்ணிருங்க, இல்லைன்னா என்னோட புருஷன் வந்து உங்களை தான் திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனில் ஆன்ட்டி கிட்ட என்ன சொல்கிறானா ஆன்ட்டி நான் ஆஃபீஸ்க்கு போனேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல அவங்கள ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோனோட வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்தால் இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட ஆன்ட்டி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏமா என்னோட பையன் என் பெர்மிஷன் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அந்த பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஆன்ட்டி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இவ்வளோ சின்ன வயசாக இருக்க எதுக்காகமா அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தானா என் பையனை உனக்கு கட்டி வைக்கலான் இருந்தேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கா. என்ன இவ வந்ததுலேருந்து யார் கூடயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு ஹீரோ இவளையே ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீரோயின் கிட்ட காமெடி பண்ணி பேசிகிட்டு இருக்க. இவ விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி சிரிக்கிறத பார்த்த உடனே ஹீரோக்கு பொறுமையே இல்லை. என்னை விட அந்த ஃபோனில் உள்ளவங்க தான் அவளுக்கு முக்கியமாக போயிட்டாங்களா அப்படின்னு வச்சுட்டு வேகமாக போய் அந்த ஃபோன் காலை பிடிங்கிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கிஸ் பண்ணுறான். இப்போ அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஏமா நான் பேசுறது கேட்குதா, என்ன பேசவே காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அந்த ஃபோனை கட் பண்ணிடுறான். உனக்கு எனக்கும் நடுவில் இன்னொருத்தவங்க வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கூட நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறான்.
இப்போ ஹீரோயின் தூங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் பற்றி சீக்கிரமாக நான் எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணும், அதுக்கான வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு அடுத்த நாள் ஹீரோயினை ஒரு கடைக்கு தான் கூட்டிகிட்டு வரான். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஷாப்பிங்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன புதுசாக ஷாப்பிங்க்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்காக ஒரு ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், போய் அதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கா. இப்போ அவள் இப்படி போட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. இப்போ அவள் கால் பண்ணி, ஏண்டி இந்த எடிட்டர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கான், என்ன வேலை தெரியுமா, நம்ம பாஸோட பொண்டாட்டி யாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா, பாஸ் ஒரு கடைக்குள்ள இருக்காரு, அவர் பொண்டாட்டி கூட நான் வெளியே தான் இருந்துட்டு இருக்கேன், அவரை ஃபோட்டோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடியே அவரெல்லாம் ஃபோட்டோ எடுக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஏன் நீ இப்படி சொல்கிற, எடிட்டர் சொன்னதை நான் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ வெளியே நின்று ஃபோட்டோ எடுக்கிறத ஹீரோவுமே பார்க்குறான். இப்போ ஹீரோயின் ஹீரோவை டக்குன்னு உள்ளே இழுத்துக்கிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, சரிடி நீ எதுவும் பண்ணாத, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் கூட உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்க, அவளுமே ஹீரோவை கிஸ் பண்ணுறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வேணும்னே அந்த திரையை விலக்கி விட, ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துக்கிறா. இப்போ அவள் ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பாக அந்த தடவை அவங்களோட பொண்டாட்டி யார் அப்படின்றத நாங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு வச்சுட்டு இவ ஃபோட்டோவை பார்த்தா உள்ளே இருக்குது ஹீரோயின். அடிப்பாவி நீ தான் அவரோட பொண்டாட்டியா, இத்தனை நாள் எங்ககிட்ட மறைச்சிட்ட பத்தியா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. கண்டிப்பாக அவள் ஃபோட்டோ எடுத்திருப்பா அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோனோட மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். வேணும்னே தான் அவன் இந்த திரையை விலக்கி இருப்பான். இப்போ அவளோட ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே கடையில் வேலை பார்க்குற பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல பாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்க. உள்ள நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு இவ சொல்ல, மேடம் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் யாருக்கிட்டே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி வீட்டில் ஆன்ட்டி கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஆன்ட்டி ஹீரோ வீட்டில் தங்காமல் வெளியே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, என் பையன் கூட ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆன்ட்டி இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஏன்னா என்னோட ஹஸ்பண்டு என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு ரீசனே தெரில, அவர்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதே மாதிரி தான் என்னோட மருமகளும், அவளை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கதையாக பேசிகிட்டு இருக்க. இப்போ ஆன்ட்டியோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த ஃபேமஸ் ஆக்டர் ஷென் இருக்காரு, அவரோட பொண்டாட்டியோட ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம், அதை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு இவங்க பார்க்க போக இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, டே உன் பொண்டாட்டி ஃபோட்டோவை ஆன்லைனில் அப்லோட் பண்ணாங்க, ஆனால் நான் அட்டு செகண்டில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன், எனக்கு போனஸ் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு இனிமே போனஸே கிடையாதுடா அப்படின்னு இவன் சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஹீரோ எல்லாரும் இவ பொண்டாட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். இப்போ இந்த பக்கம் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா, மாம் நைட்டு மறக்காம டின்னருக்கு வந்துடுமா, என் பையனும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல ஆன்ட்டி ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருமா, நேற்று நைட்டு பேசும்போது எதனால் நீ ஃபோனை கட் பண்ணிட்ட, உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இடையில எதுவாக இருந்தாலும் பேசி அதை தீர்த்துக்கங்க, ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆன்ட்டி, நான் போய் உடனே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போக, விளையாட்டு பொண்ணாக இருக்கா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் போகிறா. இப்போவே ஹீரோ கிட்ட என்ன கேட்குறானா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, உங்கள் லைஃப்பில் சின்ன வயசில் ஒரு பொண்ணை காதலிச்சின்னு சொல்லிங்களே, அந்த பொண்ணை இப்போவும் காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி அந்த பொண்ணையும் பிடிக்கும், லைஃப் ரொம்ப சின்னதுமா, என்னால் ரெண்டு பேருமே விட முடியாது அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நான் டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வர ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். எனது டேட்டுக்கா அப்படின்னு, நேற்று இவ யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாலே அவங்க கூட தான் டேட்டுக்கு போகிறாளா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, டே இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு மறக்காமல் வந்துடு, நீ மட்டும் வரலன்னா நான் உன்னை பீச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா எனக்கு நைட்டு முக்கியமான வேலை இருக்குது, என்னால் டின்னருக்குலாம் வர முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவங்க அம்மா ஹீரோவை கம்பல் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கூப்பிட்டவொன்னே ஹீரோவாலையும் நோ சொல்ல முடியல. சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வைக்க, இப்போ அந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி யார் கூட டின்னர் போகிறாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இவன் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இவனை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் அங்கே உள்ள அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இருக்கானுங்க. பாஸ் எதை பற்றி இவ்வளோ தீவிரமாக யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க,
இருக்க. அவனுக்கு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அவன் ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பானா, அவன் ரொம்ப ஷார்ப் மைண்டடு. அடுத்து எந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு இவங்க 2 பேரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, டேய் என்னோட பொண்டாட்டி எங்கே போகிறா அப்படின்றத கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் இவங்களும் வீடியோ காலில் தான் இருக்கானுங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. ஹீரோயினோட தங்கச்சி அவள் அப்பா அம்மா கூட அதே ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, அப்பா என்னையும் சென்னையும் சேர்த்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, சென்னோட அம்மா இந்த ஹோட்டலுக்கு தான் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்கள ஐஸ் வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், அந்த குடும்பத்துக்கு நீ மருமகளாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்துட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு வராங்க வாமா அப்படின்னு. இவங்க 2 பேரும் உள்ளே போகிறத பார்த்தோன்னா, அப்பா அதை பார்க்க அவ்வளோ மாதிரியே இல்லை, உங்கள் மூத்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல. இப்போ அவங்க எந்த ரூமில் இருக்காங்களோ அந்த ரூமில் போய் அவங்க அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த ரூமை விட்டு வெளியே போ, ஏன்னா அந்த ரூமுக்கு ஷென்னு வரப்போறதா நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் தான் அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷென்னு யாரை பார்க்க ஆசைப்படுறாரு அப்படின்றத அவரே வந்து முடிவு பண்ணட்டும், அது வரைக்கும் 2 பேரும் வாய் மூடிட்டு இருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உன்னோட அப்பா கிட்ட நீ இப்படி தான் பேசுவியா, ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அப்பான்லாம் யாரும் கிடையாது, என்னை எப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்களோ அப்பயே எனக்கு குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. உன்னை மோசமாக வளர்த்துருக்கேன்னா உனக்கு நல்ல விஷயத்தையும் நான் சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்திட்டு இருக்க. லூசு மாதிரி கத்தாதீங்க அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ அவங்க அப்பா கோவப்பட்டுட்டு இருக்க. அவங்க சித்தியை பார்த்தீங்கன்னா, கோவப்படாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அவரை கூல் பண்ணிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினோட ஆன்ட்டி தான் வராங்க. இப்போ ஆன்ட்டி வந்து யாருமா அவங்க, எதுக்காக இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்கள பார்த்தீங்கன்னா, ஓ நீ தான் அந்த பொண்ணோட அத்தையா, நீங்களாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, வார்த்தையை அளந்து பேசுமா, இந்த ரூமை புக் பண்ணதே நான் தான் அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. யாருக்கு நீ காது சுத்திட்டு இருக்க, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷென்னோட அம்மா நான் தான், என்ன எதுக்காக வெளியே போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கேட்க, அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. நல்லா நடிக்கிற, ஷென்னோட அம்மானு எங்களுக்கே பூ சுத்துறியா, கழுத்துல ஒரு பாசி போட்டிருக்கேன், எல்லாம் ஃபேக் ஆனது தானே அப்படின்னு சொல்லி அதை அறுத்து விட்டுட்டு ஆன்ட்டியை பிடிச்சி கீழே தள்ளி விட அவங்களுக்கு கோவம் வந்துடுது. இப்போ அப்படியே பார்த்தா ஆன்ட்டியும் அவங்களும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் தங்கச்சிக்காரி கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடமே ரணகலம் ஆயிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் இப்படி அடிச்சு பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவங்க எல்லாரும் இப்படி இருக்கத பார்த்தவன அவ ஷாக் ஆயிட்டு இருக்க. என்ன நடக்குது, போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாரும் நின்னுறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் நிக்காம அவளை போட்டு கும்முன்னு கும்மிட்டு இருக்க. என்னடி பண்ற பாடி அப்படின்னு சொல்லி அவளை தூக்கி விடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவதான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சா, என் கையை பிடிச்சி முறுக்கனா, என் கணத்துல கூட அடிச்சா, அதனாலதான் நானும் திருப்பி அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளை பாத்தீங்கன்னா, நான் எதுவுமே பண்ணல, இவங்க 2 பேரும் தான் என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா அடிக்கிறாங்க, 2 பேரும் ரொம்ப மோசமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரியோட அம்மாவை பார்த்தீங்கன்னா, ஆமா ஆமா முக்கியமா அந்த கிளவி இருக்காளே, பார்க்கதான் வயசானவ மாதிரி இருக்கா, ரொம்ப மோசமானவ அப்படின்னு ஹீரோ கிட்டேயே அவன் அம்மாவை பத்தி இவ பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்னு தெரியாம நீங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அம்மாவை பார்த்தீங்கன்னா, டேய் இதுங்க 2 சரியான பிசாசுங்களா, இவ சொல்றதெல்லாம் நம்பாத, 2 சரியான நாடகக்காரிங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களை தாக்குனாங்க அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் நல்லா சமாளிச்சுக்க இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா நான் சொல்றதை நீ நம்ப மாட்டியா, உண்மையாவே இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னோட அம்மாவை புள்ளி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, என்னது அம்மாவா அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அம்மா நான் கண்டிப்பா உங்களை நம்புறேன், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் நியாயம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம பாட்டுக்கு யாருன்னு தெரியாம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு பயமாயிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாஸ் உங்க வீட்டுல உள்ள 2 பொண்ணுங்களும் வேற லெவல், இப்படி இருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, 2 பேரையும் சமாளிங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோவோட அம்மாவை பாத்தீங்கன்னா, உண்மையாவே நான் இந்த ஃபைட்டை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, நான் வேணும்னு உங்க அம்மாவை புள்ளி பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், இவங்க உங்க அம்மான்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா புள்ளி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த சித்தி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எதையும் வேணும்னு செய்யல, இவங்க தான் உங்களோட அம்மான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நாங்க இப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டோம், இந்த உண்மையை மறைச்சு எங்களை இப்படி பண்ண வச்சது இவ தான், எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறாளே சோனியக்காரி இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏன் மேல பழிய போடுறீங்களா, மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட உங்க குடும்பத்துக்கு தெரியல, இப்ப கடைசியா நான் தான் உங்களுக்கு சிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனோட அப்பாவை பாத்தீங்கன்னா, நீ தாண்டி காரணம், உன்னாலதான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோனை திட்ட ஆரம்பிக்க. என்னாலதான் லாஸா, நீங்க மத்தவங்க கிட்ட ஒழுங்கா நடந்துட்டு இருந்தா உங்களுக்கு ஏன் இந்த கெட்ட பேரு வரப்போகுது, உங்க யாருக்குமே நல்ல மனசு கிடையாது, அதனாலதான் எல்லார்கிட்டையும் இவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா.
இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்க வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அம்மாவை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, ஏண்டி நீங்க பண்ணது எல்லாமே என்னோட கண்ணு முன்னாடி தான். ஆனா என்கிட்ட இப்படி நடிக்கிறீங்க. என் பையனை பார்த்தவொன்னே தான் இந்த நடிப்பெல்லாம் வெளியே வருதா? நீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, இல்ல மேடம் நாங்க வேணும்னு பண்ணல, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, இனிமே இந்த குவான் ஃபேமிலிக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க கூட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணு. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் வெளியே அனுப்பிடுறான். இப்போ அவங்க எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்கே அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி கொஞ்சிக்கிறத ஆன்டி பார்த்த உடனே, டேய் இந்த பொண்ணு கூட என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இவதான் அவங்களோட மருமக அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, ஏமா நீயா இவனோட பொண்டாட்டி, இந்த விஷயத்த என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆன்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இவ சொல்ல, என்னை ஆன்டின்னு கூப்பிடாத அப்படின்னு இவங்க கோவத்தோட சொல்லிடுறாங்க. இவங்க இப்படி சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஐயோ ஆன்டிக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஆன்டின்னு கூப்பிடாம அம்மானு கூப்பிடுமா அப்படின்னு இவங்க சொல்ல ஹீரோயினும் அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, டே உண்மையாவே நீ ரொம்ப லக்கிடா, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, எனக்கு இந்த மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. இப்ப ஹீரோ அவனோட அம்மாவை பார்த்து என்ன கேக்குறானா, அம்மா உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஆன்டி என்ன கேக்குறாங்கன்னா, ஏண்டா உனக்கு இந்த பொண்ணை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அவ என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை எனக்கு பிடிக்காம இருக்குமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, இப்பவாது உனக்கு புரிஞ்சுதாமா, என்னோட பையன் உன்னை ரொம்பவே காதலிக்கிறான், இனிமே உன் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்டி பாத்தீங்கன்னா, ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஆன்டி நான் வந்து உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு இவ சொல்றான். நீ வேண்டாமா நீ உட்காந்துரு, நான் என்னோட பையனை கூட்டிட்டு போறேன் சென்ட் ஆஃப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. இப்போ ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, டே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நீ நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கிளாஸ்மேட் தான் வரான். இப்ப அவன் வந்து ஹீரோவை பார்த்த உடனே, டே மச்சான் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன்டா நீ நல்லா இருக்கியா, பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு இவனுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா, ஓகேடா பாய் அப்புறமா பார்க்கலாம் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோனோட அம்மாவை வழி அனுப்புறதுக்கு வந்துடுறான். இப்ப அவன் போய் இந்த பிரைவேட் ரூம்ல பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாரும் ஒரே ஸ்கூல் தானே. ஹீரோயினை பார்த்த உடனே, ஹாய் எலிக்குட்டி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சீனியர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, டே அந்த பொண்ணு பாவம்டா, அவளுக்கு உன் மேல நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்க, காதல் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில, நல்லா டெவலப் பண்ண ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயினோட கிளாஸ்மேட் பாத்தீங்கன்னா, சரி உன்னோட ஃபோன் நம்பர் கூட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஃபோன் நம்பரா அப்படின்னு இவ ஃபோன் எடுக்க போக, இந்த அறிக்கை உன்னோட ஃபோன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃபோனை எடுத்து கொடுக்குறான். இப்ப இந்த ஃபோனை பார்த்த உடனே, ஐயோ இது அவரோட ஃபோன் ஆச்சு அப்படின்னு வச்சுட்டு இவளுமே நம்பரை கொடுக்குறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஓகே இன்னொரு நாள் பார்க்கலாம், எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ தூங்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட போனுக்கு அந்த சீனியர் தான் மெசேஜ் அனுப்புறான். அவனை பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா, கிளாஸ்மேட் ரீயூனியன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, நான் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ ரிப்ளை பண்ணி விட்டுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர பொறாமையோட பாத்துட்டு இருக்க. அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் அவளோட வேலையில இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஆள் வந்து ஃப்ளவர் பொக்கே கொடுக்குறாங்க. சார் தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக, அவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, காலையிலே ரொமான்டிக்கான பொக்கேவா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் இந்த ஃப்ளவர் பொக்கேவை போட்டோ எடுத்து ஹீரோக்கு சென்ட் பண்ணிடுறா. இந்த பொக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ போட்டு ஹீரோக்கு மெசேஜ் அனுப்ப, நான் எப்ப ஃப்ளவர் பொக்கே அனுப்புனேன், நான் இவளுக்கு அனுப்பவே இல்லையே அப்படின்னு ஹீரோ இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனோட போனுக்கு சீனியர் தான் மெசேஜ் அனுப்புறான். நான் அனுப்புன ஃப்ளவர்ஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அடக்கி இருக்கு பையல இது உன்னோட வேலை தானே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, டேய் என்னோட பொண்டாட்டிக்காக ஃப்ளவர் பொக்கே ரெடி பண்ண, பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன பாஸ் காலையிலே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு இவன் கலாய்ச்சிட்டு இருக்க, சொன்னதை மட்டும் செய்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா லஞ்சுமே வந்துருது. இப்ப லஞ்ச் ஆர்டர் பண்ணி மேடம் உங்களுக்காக லஞ்ச்
கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ அந்த லஞ்சம் வாங்கிக்கிறா. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த லஞ்சம் கொடுத்தவர் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. கிளாஸ்மேட் ரீயூனியன் அப்ப நீங்க தான் அவருக்கு டான்ஸ் பார்ட்னரா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக பார்க்க, என்னங்க அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட பேரு சன்னி அப்படின்னு இவன் சொல்லிட்டு போறான். அட பாழ்வி பயல, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? நான் கூட என் புருஷன் தான் அனுப்புறான்னு நினைச்சு அவருக்கு வேற மெசேஜ் அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு ஹீரோயின் இந்த பக்கம் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அந்த சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்றா. இந்தாடி இதை நீயே சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவ போக அந்த இடத்துல ஹீரோ அனுப்புன ஃப்ளவர்ஸ் தான் வருது. இப்ப அதை எடுத்துட்டு வந்து கொடுக்க, இவன் திருந்தவே மாட்டான் போலையா அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு இந்த ஃப்ளவர்ஸை பிடிக்கல அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமாங்க எனக்கு அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்காது, இங்க பாருங்க நான் குப்பை தொட்டியில போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இவ அதை போட்டோ எடுத்து வச்சு ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னா இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, எதுக்காக இவர் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் வேலை பார்க்குற 2 பேர் ஹீரோனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டோட மருமகளாவே யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்குள்ள ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த வீட்டில் ரொம்ப நாள் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஹீரோனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் உள்ள வராங்க. இப்ப அவங்க உள்ள வந்துட்டு இருக்க இவங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. மேடம்க்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, நீ எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே தானே போக போற, வேணா எங்க கிட்ட சாரி கேட்டு நல்லபடியா நடந்துக்க, உன்னை மன்னிச்சு விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டுல வேலை பார்க்கறோம் அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டு பேசுறீங்களா அப்படின்னு சொல்ல, நாங்க வேலை பார்க்கறதே இருக்கட்டும், நீ எங்களுக்கும் கீழே எங்களோட நெகத்தை கிளீன் பண்றதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் இவங்களுக்கு தான் உங்களை பிடிக்காதே, அதனாலதான் நாங்களாம் இப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அவளை பிடிக்குது பிடிக்கல அது என்னோட விருப்பம், 1000 தான் இருந்தாலும் அவ என்னோட மருமக, அவகிட்ட நீங்க ஒழுங்கா நடந்துக்க மாட்டீங்களா, இப்படிதான் நடந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா மேனேஜரை கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு வெளியே துரத்து அப்படின்னு சொல்ல, அந்த வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இது தெரியாம பண்ணிட்டோம், உங்களுக்காக தானே இப்படிலாம் பண்ணோம், ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு தடவை எனக்காகன்னு சொல்லாதீங்க, உங்க 2 பேருக்கும் எப்படி வேலை செய்யணும்னே தெரியல, அதை போய் வெளியே கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வெளியே துரத்தி விட்டுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. என்னை மன்னிச்சிருமா, அவங்க 2 பேரும் என்னாலதான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆண்டி பரவாயில்ல இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஆண்டி என்ன கேக்குறாங்கன்னா, நீ என்னோட பையனை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு காரணம் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது மேனேஜருக்கு என்ன சொல்றாருன்னா, மேடம் சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, இப்போதைக்கு நீங்க அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை பார்க்க கூட விரும்பல போலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா ஹீரோயினோட அந்த சின்ன வயசு போட்டோ, அவங்க அம்மாவும் அவளும் ஒன்னா இருந்த போட்டோவை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் அவளை உள்ள வரவேணான்னு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தோட ஹீரோ இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்படி குடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, வர வர உனக்கு தான் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, நீ என்னை இக்னோர் பண்றல, அந்த சோகத்துல தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் உன்னை இக்னோர் பண்ண போறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் எதுக்காக தெரியுமா உன்னை இக்னோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை எடுத்து காட்டுறான். இந்த போட்டோவை சரி பண்றதுக்காக தான் நான் உன்னை ரூமுக்குள்ள விட வேண்டான்னு சொன்னேன், இந்த போட்டோ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப நல்லவன், தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட பொண்டாட்டியை எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு வந்து ரூம்ல தூங்க வைக்கிறான். இப்ப அவ தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவளை தூங்க வச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட ஃபோனுக்கு அவன் தான் மெசேஜ் அனுப்புறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் ரீயூனியனுக்கு மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் ரீயூனியனுக்கு ஷென்னும் வர்றேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா கிளாஸ்மேட் ரீயூனியனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ரீயூனியனுக்கு கிளம்பி போக அவளோட ஃப்ரெண்ட் அவளை இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த சீனியர் பார்த்தீங்கன்னா போய் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் சீனியரை இன்னொரு பொண்ணு காதலிக்கிறா போல. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா சீனியருக்கு அவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, பாத்தியா அவள் வந்த உடனே எவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருக்க.
அவ வந்து ஹீரோயினை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறா. இவ இப்படி புள்ளி பண்ண உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் ஆகி இது திருந்தல பாரு அப்படின்னு சொல்லி இவளுங்க 2 பேரும் கலாய்ச்சிட்டு இருக்காளுங்க. இப்போ அதில் ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போட்டுட்டு இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை பார்த்துட்டு இருக்கான். டேய் இங்கே பாரா உன்னோட பொண்டாட்டி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, டேய் நீ என்னோட அசிஸ்டண்டாக இருக்கனால தான் ஃப்ரெண்டாக இருக்க, அந்த விஷயத்த மறந்துடாத, ஒழுங்கா என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அங்கே நடக்கிறத பார்த்த உடனே சீக்கிரமாக என் பொண்டாட்டிக்கு என்னோட ஹெல்ப் தேவை, அவள் இருக்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு அந்த ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, நீ எடிட்டராக தானே வேலை பார்க்குற, உனக்கு சம்பளமும் பெருசாக இருக்காது, வாடகை வீட்டில் தான் எப்படியும் தங்கிட்டு இருப்ப, ஆனால் என்ன பற்றியா சொந்த வீடு வாங்கிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்லலாம் படிக்காமல் சொந்த பணத்தை கட்டி படிச்சிருக்கேன், நீ ஸ்காலர்ஷிப்பில் தானே படித்த, உன்னோட அப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாருன்னு கேள்விப்பட்டேன், உன்னை மாதிரி ஒஸ்டான ஸ்டூடெண்ட்டை பார்த்ததே இல்லை, நீ எல்லாம் எதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தியோ, உன்னால் ஒரு ஒயின் கூட வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட பேரை சொல்லி காஸ்ட்லியான ஒயின் அந்த இடத்துக்கு வந்து நிற்குது. இப்போ அந்த ஒயினை பார்த்த உடனே இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கணும், இவளை ஆர்டர் பண்ணால் ஒயின் வாங்குறதுக்குலாம் இவகிட்ட காசு இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. சாரி மேடம், இவங்க பேரில் தான் இந்த ஒயின் புக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, இந்த ஒயினோட விலை மட்டும் 1 மில்லியன் இருக்கும், அந்தளவுக்கு நீ பெரிய பணக்காரியா, ஒன்று பார்த்தா பணக்காரி மாதிரி இல்லை பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ புள்ளி பண்ணிட்டு இருக்க. இப்போ இந்த சைடு ஹீரோயினோட தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அவளும் அதே ஹோட்டலில் தான் இருக்கா. பார்த்தா அவ அந்த டைரக்டர் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறா. இப்போ ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்குறானா, என்னை அடுத்த மூவியில் நடிக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை இண்டஸ்ட்ரியை விட்டே பேன் பண்ணிட்டாங்க, உன்னை எப்படி நடிக்க வைக்க முடியும், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னை நீ ஏமாத்திட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல அவனை பார்த்தீங்கன்னா அவளை அங்கேருந்து துரத்தி விட்டுடுறான். இப்போ அவ செம காண்டாயிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் பார்க்குறா. இவ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, இந்த ஒயினை யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்க, ஷென் சார் தான் அனுப்புனார் அப்படின்னு சொல்ல, உனக்கும் ஷென்னுக்கும் என்ன சம்மந்தம், உண்மையை சொல்லடி அப்படின்னு சொல்லி இவளுங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. அவங்க 2 பேருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு இவ இந்த ஷென்னு கூட ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா. சொல்லப்போனால் இவ ஷென்னோட மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அவளுங்களை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாளுங்க. ஏண்டி ஷென்னு கூட இப்படிலாம் இருந்ததா அந்த ஒயினை எங்களுக்கு வாங்கி தந்தியா, இந்த மாதிரி ஒயின்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, ஒன்று மாதிரி மோசமான பொண்ணை நாங்கள் பார்த்ததே இல்லை, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீனியர் தான் இவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, டே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு தெரியுமா, அவள் கல்யாணம் பண்ணிட்டு ஷென் கூட சுற்றிட்டு இருக்கா, இவ கேரக்டர் சரியில்லாத பொண்ணு அப்படின்னு ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டால் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, நீ இந்த பார்ட்டியில் இருக்கணும்னு அவசியமே இல்லை, இந்த பார்ட்டியை விட்டு கிளம்பி போயிரு, தேவையில்லாமல் எங்களோட மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணாத அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி தள்ளிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நானும் உங்களோட கிளாஸ்மேட் தான், அந்த விஷயத்த மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்ல இப்போ தான் ஹீரோயின்கே புரியுது, இவனும் நம்மளோட கிளாஸ் தானா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா எல்லாரும் வேற வேற செக்ஷனில் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த தங்கச்சிக்காரி என்ன கேட்குறானா, உண்மையாகவே உங்கள் 2 பேருக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இண்டஸ்ட்ரியை விட்டு உன்னை பேன் பண்ணியும் நீ திருந்தவே இல்லைல்ல, இன்னொரு தடவை இவளை பற்றி தப்பாக பேசினா உன்னை பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ 2 பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, இவ என்னோட லீகலான பொண்டாட்டி, சட்டப்படி கல்யாணம் பண்ண என்னோட சொந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இவ உன்னோட பொண்டாட்டியா அப்படின்னு இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த தங்கச்சிக்காரியை பார்த்தீங்கன்னா, இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவ்வளோ உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு கேட்க, வேணா என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எடுத்து காட்டினா நம்புவீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டியேடி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆளுங்களை விட்டு இவளை பிடிச்சிட்டு போங்கடா வெளியே அப்படின்னு சொல்ல அவனுங்களும் பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, அவன் ஒன்று வேணும்லாம் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா ஷென்னு இன்னொரு பொண்ணெல்லாம் காதலிச்சிட்டு இருந்தான், கண்டிப்பாக அவன் உன்னை விருப்பப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு இவ ஹீரோயினோட மனசு உடையிற மாதிரி பேச, இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, நான் சின்ன வயசில் காதலிச்ச பொண்ணு இவ தான், நான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இவளை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்தீங்களாடி என்னோட ஃப்ரெண்டை, என் ஃப்ரெண்டெல்லாம் கெட்ட பொண்ணு கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, இப்போ உனக்கு நோஸ் கட்டானுச்சா, பொறாமையில் கத்தாமல் அமைதியாக போ அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன் ஃபேமிலி கூட போட்டால் எல்லா கான்ட்ராக்டையும் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அவள் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு ஹீரோ எல்லாரும் கிளப்பில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சரக்கு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ என்ன கேட்குறானா,
சொல்லு பொண்டாட்டி, இப்பவும் என்ன பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் உங்கள சீக்ரெட்டா காதலிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நானும் தான் உன்ன காதலிச்சுட்டு இருந்தேன். பாத்தியா நம்ம 2 பேரோட காதல ஒண்ணு சேர்ந்துருச்சு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்ன சொல்றானா, டேய் எங்களோட மேரேஜ் சீக்ரெட்டா வச்சிருக்கோம். அப்படியே எல்லாரும் மெயின்டெயின் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இவனுங்க எல்லாம் கத்திட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்தாலே, அவளை பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் போட்டு ஹீரோ ஹீரோயினை மட்டும் லைவ் ஸ்ட்ரீமிங்ல காமிச்சிட்டு இருக்க. லைக்ஸ் கமெண்ட்ஸ்னு பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அந்த விஷயம் இவங்க 2 பேருக்கும் தெரியல. ஆனா ஹீரோ அத கண்டுபிடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட போக, "ஏய் சாரிடா, நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே லைவ் ஸ்ட்ரீமிங்ல தான் இருக்கேன். உங்கள பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்ல, "நல்ல வேலை பார்த்துருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின போய் லைவ் ஸ்ட்ரீமிங்ல கிஸ் பண்ணிடுறான். இப்ப பார்ட்டிலாம் முடிஞ்சு எல்லாரும் வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அப்பாடா நல்ல வேலை எந்த ரிப்போர்ட்டர்ஸும் இல்ல. வாங்க ஜாலியா போலாம்" அப்படின்னு இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் சீனியர் நெறைய சரக்கு அடிச்சுட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயின பார்த்து என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, இந்த பையன் உன்ன நல்லா பார்த்துக்கலன்னா என்கிட்ட வந்துரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோடது ஒன் சைடு காதலா இருந்தாலும் என்னைக்கும் தோத்து போகாது" அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயினை கட்டிப்பிடிக்கிற மாதிரி வர, ஹீரோ குறுக்க வர, ஹீரோவை கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஆகிறது. இப்ப ஹீரோனோட காதுக்குள்ள என்ன சொல்றானா, "நீ இத்தனை நாளா சேட் பண்ணிட்டு இருந்தது ஏன் கூட தான்" அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஸ்கூல் லைஃப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஸ்கூல் படிக்கும் போதே இவ்வளவு காதலிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் இந்த பக்கம் ஹீரோவை காதலிக்க ஆரம்பிச்சிருப்பா ஸ்கூல் லைஃப்ல இருந்தே. இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோ ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கான். "நீ என்னை இடிச்சிட்டுலாம் போயிருக்க தெரியுமா? நான் உன்னோட டேபிள்ல தான் உட்காந்துருந்தேன். அதுல நீ எழுதியிருந்ததெல்லாம் பார்ப்பேன் தெரியுமா? அதெல்லாம் பார்த்து பார்த்து தான் உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லி இவங்க நைட்டு ஃபுல்லா இந்த கதையையே பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் அவளோட வேலைக்கு கிளம்பி வந்தா அந்த இடத்துல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஷென்னோட பொண்டாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவகிட்ட வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில ஃப்ளவர் பொக்கே எடுத்துட்டு வந்து, "பொண்டாட்டி நம்ம நேத்து நைட்டே எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டோம். இதுக்கு மேலே மறைக்க முடியாது" அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இவ தான் என்னோட லீகலான பொண்டாட்டி. சட்டப்படி நாங்க 2 பேரும் சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணியிருக்கோம்" அப்படின்னு ஹீரோ பிரஸ்காரங்க முன்னாடி சொல்றான். இப்ப அவனை பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டி மறுபடியும் என்ன எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா" அப்படின்னு சொல்லி இவன் ப்ரப்போஸ் பண்ண இவளும் சம்மதம்னு சொல்லிடுறா. இவங்க 2 பேரும் இப்படி ஹாப்பியா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.